Praise the Lord. வேதாகமத்திலே யோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோபு தன்னுடைய வீட்டை, பிள்ளைகளை, தனக்கு உண்டான ஆஸ்தியை எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவருடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி, ஆனாலும் தேவனிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக இந்த யோபு, என் தேவன் எனக்கு என்ன செய்தாலும் அதற்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி தன் மனைவியிடத்திலே சண்டை போட்டு தேவனுக்காக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் தேவன் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக, அர்ப்பணிப்பின் நிமித்தமாக தேவன் அவருடைய முன்னான நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிக மேன்மை உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் வைத்தார். இந்த நாளிலேயும் ஒருவேளை நீங்க என்னுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் நான் இழந்து நிற்கிறேனே, உமக்காக தானே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உமக்காக தானே வாழ்க்கை நான் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலேயும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Praise the Lord. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் வாழ்க்கையை உமக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, என்றைக்கு நான் விடுவிக்கப்பட முடியும், என்றைக்கு என் வெட்கத்திற்கு பதிலாக நான் இரட்டத்தனையான பலனை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உமது அடியார்களின் பேரிலே பட்சமாய் தேவன் இறங்கி கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.